உயிரியல் பயாலஜினாலே எல்லாருக்குமே கொஞ்சம் பயமாயிருது. ஆனால் விரும்பி புரிஞ்சு படித்தா பயாலஜி ரொம்ப எளிது அப்படின்றத நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். பயாலஜி பரீட்சையை நம்ம எழுதும் போது சூஸ் த கரெக்ட் ஆன்சருக்கு பதிலை எழுதும் போது ஆப்ஷனுக்கான எண்ணையும் எழுதிட்டு தான் நம்ம பதிலை எழுதணும். நம்ம என்ன படம் வரைஞ்சாலும் அதை பென்சில் வச்சு தான் வரையணும். ஸ்கேலை வச்சு நம்ம ஒரு கோடை வரைஞ்சி அந்த படத்துக்குரிய பாகங்களை நம்ம குறிக்கணும். கொஞ்சம் பெரிய படமாக வரைஞ்சா நல்லா இருக்கும். சில கேள்விகளுக்கு படம் வரைங்க அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் படம் வரைஞ்சா நல்லா தான் இருக்கும். கேள்விக்கான படம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் எழுதின பிறகு படத்தையும் சேர்த்து வரைஞ்சிருங்க. டிஃப்ரென்ஷியேட், அதாவது வித்தியாசத்தை குறிப்பிடணும் அப்படின்ற கேள்விக்கு நீங்கள் டேப்லர் காலம் மாதிரி வரைஞ்சி அதில் நீங்கள் எழுதுங்க. பெரிய வினாக்களுக்கு நீங்கள் குறிப்புகளாக, அதாவது பாயிண்ட்ஸாக நீங்கள் பதில் எழுதலாம். பாட்டனி தனியாக எழுதணும், ஜுவாலஜி தனியாக எழுதணும். அதை மறந்துடாதீங்க. ரெண்டையும் நீங்கள் கலந்தும் எழுதிடக்கூடாது. ஒவ்வொரு விடை எழுதின பிறகும் பென்சிலால் ஒரு கோடை போட்டுருங்க. தலைப்புகளை நீங்கள் பென்சிலால் அடிக்கோடிடணும், அதாவது அண்டர்லைன் பண்ணணும். சயின்டிஃபிக் பேர் எல்லாத்தையும் எழுதிட்டு அதை பென்சிலால் அடிக்கோடிடணும். வினா என்ன சரியாக எழுதியிருக்கீங்களா அப்படின்றத சரி பார்த்துருங்க. நீங்கள் பரீட்சையை ப்ளூ பென் வச்சு எழுத ஆரம்பிச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் ப்ளூ பென் வச்சு தான் எழுதணும். பிளாக் பென் வச்சு எழுத ஆரம்பிச்சிங்கன்னா பிளாக் பென் வச்சு தான் முழுவதும் எழுதணும். இடையில ரெண்டையும் நீங்கள் கலந்து எழுதக்கூடாது. அதிக மதிப்பெண் வரும்னு நினச்சிட்டு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதையும் எழுதி வைக்கக்கூடாது. எத்தனை வினாக்களுக்கு விடை அளிக்கணுமோ அதை மட்டும் எழுதுனா போதும்.